நாங்கள் இது வரைக்கும் 10 படம் ஒர்க் பண்ணிட்டோம் ஒன்றா. ஓகே 10 ஃபிலிம்ஸ். 2 பேரும் ஒன்றா வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். புரியாத போகும்போது பட் வா போடலாம் கூட மாட்டானே என்ன. ஓ அப்படி கூப்பிடுறானா? இல்ல எனக்கு என்ன நேரா கூட மாட்டான். வந்திருக்கானா யாராவது சாகரா மாதிரி நடிச்சிட்டா கூட உடனே வந்து ரோல் கேமரா. சினிமா நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்து ஒரு கதாபாத்திரம் இல்ல ஒரு உருவம் தான். ஆனா அவங்களும் நகமும் சதையும் உள்ளவர்கள்ங்கிற அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இந்த அதான் அந்த நகமும் சதையும் உங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே பிரச்சனை ஆச்சு. அதே மாதிரி நீங்க முதல் படம் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமா முடிச்சுட்டு தம்பி நான் ஊருக்கு போனோம், சீக்கிரமா நான் வேற ஷூட்டிங் போனோம் அப்படின்னு 1-2 பேர் தான் சொல்லுவாங்க நிதானமா நீ நல்லா பண்ணு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா, எனக்கு வந்து நான் உங்க கூடயே இருந்து நான் வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்து போறேன்னு சொல்றவங்க ரொம்ப அபூர்வமா இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய படத்துல ஒரு லேடி ஆர்டிஸ்ட் உங்களுக்கு சொல்லிருக்காங்க. என்ன அது வந்து என்னுடைய 2வது படம் சேரன் பாண்டியன்ல நடிச்ச சித்ரான்னு. அந்த சித்ராவை நீங்களும் சரி நானும் சரி இப்ப சந்திச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஓபன் சேம் அப்படின்னா சித்ரா வருவாங்க. அப்படியா? ஓபன் ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. ஜெயா டிவி மூலமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்க வாழ்க்கையில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு உடனே உங்களை ஞாபகம் வச்சுட்டாரு அவரு. சோ ஞாபகம் வச்சுட்டு இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிகாஸ் டுடே ஹி இஸ் தி டாப் மோஸ்ட் டைரக்டர். கமல் வேணும்ன்றாரு, ரஜினி வேணும்ன்றாரு, எல்லாரும் வேணும்ன்றாங்க. இல்ல இவர் நான் ஞாபகம் வச்சுப்பாரு. ஏன்னா வந்து கமர்ஷியல் டைரக்டர் பட் ரொம்ப சென்டிமெண்ட்ஸ். அப்படியா? அது மாதிரி சேரன் பாண்டியன் படம் வந்து முடிச்சிருக்கேன். லாஸ்ட் டேட் வந்து என்னோட போர்ஷன்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. நான் அடுத்த நாளைக்கு மெட்ராஸ்க்கு வந்தே ஆகணும் வேற ஒரு ஷூட்டிங்காக. அப்போ என்னாச்சு, ஒரு கோவிலில் வந்து ஒரு சீன் ஒன்று எடுத்துட்டு அவர் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னோட சீன் சின்ன பிட்டு அது முடிச்ச அப்புறம் நான் கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் விஜயகுமார், மஞ்சுளா மேடம் எல்லாருக்கும் சீன் இருக்கு. நான் போகிறேன், ட்ரெயின் மிஸ் ஆச்சு, நீங்கள் உங்களுக்கு வேறு வழியில் போக முடியாது அப்படிங்கும்போது கார் மூலயமா நீங்கள் போங்க, வேறு ஒன்றும் வேறு சான்ஸ் கிடையாது, கார் வழியாக போகணும். இப்போ இவங்களாம் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்போ இன்னும் எங்களுக்கு ஒரு சின்ன சீன் இருக்குது, நாங்களாம் முடிச்சுட்டு வரோம், ஓகே பாயின்னு சொல்லி எல்லாம் பாய் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் ரூமுக்கு வரேன், பின்னாடி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க, அந்த சீன் எடுக்கலை அப்படின்னு. ஏன் எடுக்கலை? இல்லை இவ்வளோ நாள் இந்த போர்ஷன் முடிச்சு கொடுத்துட்டு கடைசியில் போகும்போது ஃபோட்டோக்கு மாலையை போட்டு அனுப்புறதுக்கு வந்து அவருக்கு மனசு வரல அப்படின்னு வந்து அது இன்னும் நாளைக்கு எடுத்துக்கலாம் சீன். ஆமாம், அவங்க இத்தனை நாளைக்கு வந்து இருந்து போர்ஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டா நல்லபடியாக போட்டோம். காரில் போகும்போது நான் ஏன் ஃபோட்டோக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு நான் அனுப்பணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அது அப்படின்னு? இல்லை இப்போ சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. அதை வந்து நான் அது யூஸ்வலாகவே ஒரு சென்டிமெண்ட் தான். யாராவது சாகரா மாதிரி நடிச்சிட்டா கூட உடனே வந்து ரோல் கேமரா சார் கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு முடிச்சதுக்கு அப்புறம் அது சாதாரணமாக எல்லாம் அது வந்து ஒரு சின்ன சென்டிமெண்ட்டா சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறமா, ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அந்த இறந்து போன அந்த சீன், அந்த லாஸ்ட் சீனை எதுக்கு இன்னைக்கு எடுக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணி மற்ற ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிறதுனா எடுத்துருக்கலாம். எடுக்கிறதுனா வந்து என்ன சிரிக்க சொல்லியாச்சு, மற்ற ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிறதுனா எடுத்துருக்கலாம். பட் ஒன்றா வேண்டாம், கிளம்பி இப்போ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போகும்போது பண்ண வேண்டாம் அது மாதிரி அப்படின்னு என்கிட்ட சரத் சார் சொன்ன முன்னே எனக்கு தெரியும். எனக்கு அப்போ எனக்கு புரிஞ்சது, ஓ சென்டிமெண்ட்ஸ்லாம் சினிமா ஃபீல்ட்ல வந்து நான் வரதுக்கு முன்னாடி சொன்னேன், நடிகர்கள் நடிகைகள்லாம் நகமும் சதையும் உள்ளவர்கள் அப்படிங்கறத வந்து உள்ள இருக்கிற நமக்கு தான் தெரியும்னு. அதே மாதிரி டைரக்டர்களும் பயங்கர சென்டிமெண்ட், ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவங்கிறத நீங்க சொல்லிதான் நம்ம ஆடியன்ஸுக்கும் தெரிய வரும். நல்ல எண்ணெய் சித்ரா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சாஸ்னி. உங்க கூட அசோசியேட்டாவே இருந்து உங்க படத்துலயும் நடிச்சாரு. இன்னைக்கு கூட உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு உரிமை அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களை வாப்போ அப்படின்னு உரிமை, அந்த அதிகாரம் கூட ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை வந்து கண்ணான்னு கூப்பிடுறதா? ஓ ரமேஷ் கண்ணா. பட் வாப்போலாம் கூட மாட்டானே என்ன. ஓ அப்படி கூப்பிடுறானா? இல்ல எனக்கு என்ன நேரா கூட மாட்டான். வந்திருக்கானா? ஓபன் ஓப்பனிங் நாங்க சரி சொல்லுங்க. பின்னாடி யார் வந்திருக்கு? வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க, அசோசியேட்டா ஒர்க் பண்ணீங்க, அப்புறம் நடிகராகவும் இருக்கீங்க, அவர் டைரக்டராகவும் இருக்காரு, அவரோட வளர்ச்சியை பார்த்துட்டே இருக்கீங்க. ஆமா, 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம்ல. அன்னில இருந்து இன்ன வரைக்கும் என்னுடைய எல்லா படங்களுடைய டிஸ்கஷனுக்கு வருவாப்புல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 படம் அசோசியேட்டா ஒர்க் பண்ணேன்.
நான் சும்மா படையப்ப வரைக்கும் அசோசியேட். படையப்பா வரைக்கும் படையப்பா 17வது படம் எனக்கு. அப்ப 15 படம். தெனாலில தான் அவங்க காம்பினேஷன் ரொம்ப பிரமாதம். அதுக்கப்புறம் நான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஷார்ட்டாவது நடிப்பாங்க சில நேரத்துல. அப்படியெல்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்தான். திடீர்னு பெரிய நடிகர் ஆயிட்டாரு. என்னுடைய டைரக்டர் விக்ரமன் வந்து இவரை பெரிய நடிகர் ஆயிருக்கு விட்டாரு. ஒரு டைரக்டர் கிட்ட சில நேரத்துல வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போக மாட்டாங்க தெரியுங்களா. அதுக்கு இன்ட்ராபிட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு தூதுவனு இதாங்க. ஏன்னா என்கிட்ட டைரக்டா சொல்லும்போது ஏன்னா நான் ஸ்பாட்ல இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷனா இருப்பேன். அது வந்து ஆர்டிஸ்டுங்களுக்கெல்லாம் சில நேரத்துல வந்து இப்ப கோவமா இருக்கு, நம்ம போய் சொன்னா ஏதாவது தப்பா இருந்துச்சு, நம்மளை கத்திட்டாருன்னா அப்படிங்கிற எண்ணத்துல பெரிய பெரிய நடிகர்கள் கூட ரமேஷ் கண்ணா இங்கவான்னு சொல்லிட்டு இவங்கிட்ட தான் சொல்லி சொல்லுவான். ஆனா இவன் வந்து ஸ்பாட்ல திட்டு வாங்குறத அவங்க கேட்டு இருப்பாங்க. திட்டு வாங்குவீங்க. அப்புறமா சொல்ல சார் இது அவரு சொன்னது முதல்ல சொல்லக்கூடாதா அப்படின்னு. சும்மா சீக்கிரம் போகணும். அந்த மாதிரி ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு போகணும்னா ஷூட்டிங் முடியாது. இல்ல சில நிறைய ஈவன் ஸ்கிரிப்ட்லயோ இல்ல இதுலயோ அதெல்லாம் கூட வந்து நிறைய கேட்டு திட்டுவாங்க. டேய் இதுக்காக வேணாலும் ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணோம், ஸ்பாட்ல வந்து சொல்றேன் அறிவு இல்லை உனக்கு அப்படின்னு நீங்க திட்டும் போது எனக்கு தெரியாது முதல்ல. அப்புறம் சொல்ல சார் நான் சொல்ல சார் இது முதல்லயே சொல்லக்கூடாதா, சரி அப்புறமா யோசிப்போம் அப்படின்னு. என்னன்னா எங்க டைரக்டர் சொல்றதுன்னா நான் வந்து டைரக்டராக தான் டைரக்டர் வந்தேன். அப்போ சார் தான் கூப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஒரு டைம் வந்து டிஸ்கஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு வரணும்னு சொன்னார். நீங்கள் டைரக்டர் தான், அப்போ வாங்க போங்கன்னு பேசுவார். அப்படியே இருந்திருக்கலாம். அது எப்படியா அப்படியே இருந்திருக்கலாம், நீ இருந்திருக்க முடியாது. குறைஞ்சிருக்கு. அது சொல்லார். இந்த மாதிரி வந்து நீங்கள் டைரக்டர் தான் இருந்தாலும் நீ டைரக்ஷன் அந்த படம் வரும்னு எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு தானே. அந்த படம் எப்படி இருந்தாலும் வந்துடும், எப்படி இருந்தாலும் வந்துடும்னு. அது வரல கடைசி வரைக்கும் வச்சுங்களேன் வரும் அப்போ நீங்கள் இப்படியே எதிர்பார்த்துட்டே இருந்தால் உங்கள் லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம் அந்த அசோசியேட்டாக ஒர்க் பண்ண. அப்போல்லாம் கோஆர்டினேட்டர் கிடையாது, அசோசியேட் தான். வந்து ஒர்க் பண்ணுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு 4-5 பேர் பழக்கம் ஏற்படும். சௌத்ரி சார் பார்ப்பார், அவர் 10 ப்ரொடியூசர் பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு லைஃப் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு நாள் நான் ஃபீல் பண்ணியிருந்தேன்னா நம்ம ஒரு டைரக்டர் இவர் நம்மள வந்து அசோசியேட்டாக கூப்பிட்றாருன்னு. அப்புறம் மறுநாள் வேறு வழி இல்லை, சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு வச்சுங்க. ஏன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அப்புறம் போய் சேர்ந்து வேலைக்கு சேர்ந்தனால தான் அப்புறம் எல்லா அறிவும் கிடச்சி, விக்ரம் சார் அறிமுகம்லாம் கிடச்சி. அதனால தான் ஒரு லைஃப் வர்றதுக்கான வழி இருக்குது. அது உண்மையான வார்த்தை. அவருடைய ஆட்டோகிராஃப் அப்படின்றப்போ அதுல உங்களை மாதிரி முக்கியமான பங்கு வாங்கினவங்க, திட்டு வாங்கினு சொல்லல, பங்கு வகிச்சவங்களுக்கு இடம் இல்லாம அந்த ஆட்டோகிராஃப் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துக்கு நீங்க வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து உங்களோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸ், நீங்க படிச்ச படிப்பு, உங்களோட குடும்பம் எல்லாம் இருக்கலாம். அதையும் தாண்டி டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட கோவமா இருந்தாலும் 2 ஸ்டார்ஸ் வந்து உங்களோட ஒர்க் பண்றதுல இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு வேற யாரோடையும் கிடையவே கிடையாது. அது எந்த இன்ஸ்டிடியூட்ல கத்துக்கிட்டீங்க? அது ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு இது மேட்டர் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இதில் வந்து நம்ம சின்சியராக இருந்தாலும் நம்ம டெடிக்கேட்டடாக இருந்தாலே தானாக அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை வரும். அது ஒன்று. நம்பர் 2, இப்போ நான் அவங்க கூட பேசுகிறேன் அப்படின்னா உங்களை நான் ஸ்டடி பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்களுடைய ஆட்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன கொஞ்சம் நான் மாற்றிப்பேன். அது எனக்கு கொஞ்சம் பழக்கம். ஸோ அவங்கள வந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் தியேட்டரில் பார்த்து விசில் அடித்து சந்தோஷப்பட்டது, கை தட்டினதெல்லாம் போக அவங்க ஸ்பாட்டுக்கு வரும்போது எப்படி இருப்பாங்கன்னு முதல் 2 நாளில் அவங்கள ஸ்டடி பண்ணிட்டா அது நம்ம அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு இமேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள ரீச் பண்ணுறோம். நான் வந்து பெரிய ஆளுன்னு நினைக்காம நான் இங்கே ஒரு டெக்னீஷியன், அவ்வளோதான். எனக்கு எந்த இமேஜும் எனக்கு இல்லை அப்படிங்கிறது நான் முதல்ல நினைச்சால்தான் என்னால் நான் மற்றவங்களோட ஒத்து போக முடியும். ரவிக்குமார் என்ற நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய மனிதருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். சரவண சார் ரூமில் உட்காந்துருக்கும்போது டக்குன்னு கூப்பிட்டு இவர் தான் மிஸ்டர் ரவிக்குமார் அப்படின்னாரு. வணக்கம்னு ஒருத்தர் சொன்னார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இருந்தார். போனதுக்கப்புறம் நீங்களும் அவரும் சேர்ந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய்டும் அவர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு அமைந்து இவர் அவ்வை சண்முகி சமயத்தில் நான் இவரோட இணைய வேண்டிய ஒரு வாய்ப்பு, கட்டாய சூழல்னு கூட சொல்லலாம். அப்படி ஆரம்பித்த நட்பு புயலாக அது இதில் தசாவதாரத்தில் வர்ற சுனாமி மாதிரி என்னை வந்து அப்படியே அன்புலையும் பண்புலையும் என்னை மூழ்கடிச்சிட்டார் அவர். அதிலிருந்து தொடர்ந்து எஸ்பிஎம் சாருக்கு அப்புறம் இவ்வளோ அதிகமான படங்கள் பண்ணது பாலச்சந்தர் சாருக்கு யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்கோர் அது. பட் அந்த அளவுக்கு அதிகமான படங்கள், அதாவது இத்தனை படம் பண்ணிட்டா ஒரு சலிப்பெல்லாம் வரும், அது வராமல் பார்த்து கொண்டவர் வந்து அந்த பொறுப்பு அவருக்கு தான்
நிறையா இருந்தது. இவர் அப்படி இல்லாமல் பெரிய படங்கள் பண்ணி ரஜினி சாரோட என்னோட இன்னும் பல பெரிய நடிகர்களோட பண்ணுவதற்கு காரணம் என்னன்னா, எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அதனால பெருசுன்னு அகலக்கால் வைக்க மாட்டார். எப்படி இருந்தாலும் அதை எப்படி சுருக்கி எடுக்கிறது. ஒரு விஷயம் இங்கே இருந்தாங்க ஒரு 10 அடி நடந்து போட்டோமானா சார் 5 அடி நடந்தால் போதாதான்னு கேட்கக்கூடிய ஆள். எல்லாத்துலேயும் சிக்கனம் பார்ப்பார் அவர். அப்படிப்பட்ட திறமையாளர் அவர். எல்லாரும் நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம், வழக்கமாக ஒரு மறுபடியும் பிறக்கிறதுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, எஸ்பிஎம் சார் இருக்கும்போதே அவருக்கு தம்பியாக இன்னொருத்தர் பிறந்துட்டார் அவர். இவர் அதே எனக்கு ஞாபகம் வரும். வெவ்வேறு குணாதிசயங்கள்னா கூட அது இவரை பற்றி பேசும்போது அவர் பேரும் வரும். அது எனக்கு சரவணன் சாரே கூட சொன்னார் அது. ஸோ அந்த பேர் வாங்கிறது ஒரு அவார்டு மாதிரி. அதை ஒரு நல்ல நண்பருக்கு கொடுப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. வணக்கம். அடுத்தது ரஜினி சார். அவர் படம் ஷூட்டிங் அப்போ எவ்வளோ டென்ஷனில் இருப்பார் அப்படிங்கிறது அவர் ஃபேமிலியில் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க. பட் உங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருப்பார் அப்படின்னு. கமல் ரஜினி தவிர இன்னொரு ஒரு பர்சன் உங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் கூடவே நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் உங்களை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? அவர் யாரும் நான் சொல்ல மாட்டேன், ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரவி சார், அதாவது ரவிக்குமார். அது அவர் பேரில் என் பேர் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பேர் ஆர் சரத்குமார் ஆர்எஸ்கே. அவர் பேர் திருப்பி போட்டால் கேஎஸ் ரவிக்குமார், அதை திருப்பி போட்டிங்கன்னா ஆர்எஸ்கே. அதுதான் எங்களுடைய ஒற்றுமை. பல அனுபவங்கள் ரவிக்குமார் சாரோட. ஏன்னா எங்களுடைய நட்பு துவங்கியதே ஒரு வித்தியாசமான ஒரு துவக்கம். கிட்டத்தட்ட அடிச்சுக்கல 2 பேரும், அவ்வளோதான். அப்படியா? இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா 2 பேரும், அவர் மந்தவெளியில் பிஸ்தானா, நான் காந்திநகர் பிஸ்தா. அன்றைக்கி செட்டில் நான் அவர் படப்பிடிப்புக்கு 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் வரும்போது 1 மணி நைட்டு. அது காரணங்கள் இருந்துச்சு. ஏன்னா நான் கழுத்து அடிபட்டு சில படங்கள் ரொம்ப தாமதமாக இருந்துச்சு, ஷூட்டிங்லாம் முடிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் நடித்த படம் சாரோட புரியாத புதிர் தான். அதாவது அவருக்கும் முதல் படம். எனக்கு ரவிக்குமாரோட அறிமுகம் அந்த படத்தில் தான். அப்போ நான் பாலைவன பறவைகள் ஷூட்டிங் முடிக்கிறது லேட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த படம் முடிக்க வேண்டியிருந்தது. அதை முடிச்சுட்டு நான் 9 மணிக்கு வர வேண்டிய 1 மணிக்கு வரும்போது நிச்சயமாக எந்த ஒரு டைரக்டருக்கும் கோவம் வரதான் செஞ்சுருக்கும். அது 2 பேரும் ஒரு சின்ன வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் வந்த உடனே பெரிய தகராறு ஆயிடுச்சு. உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா, கிளம்ப சொல்ல அவர் அப்படின்ட்டார். அவரும் நான் ப்ரொடக்ஷன் வண்டியில் அனுப்பி விட்டு பாவறேன் அப்படின்னாரு. ப்ரொடக்ஷன் வண்டியில் எனக்கு வேண்டாம் சார், நான் ஆட்டோலே போய்க்கிறேன்னு சொல்லி இந்த தகராறு முத்தி போய் அப்புறம் நடுவில் கனல் கடன் வந்திருந்தார். அவர் சொன்னார், சரி சார் முடிச்சிடலாம் சார், ஃபைட்டு முடிச்சிடலாம் சார், ப்ளீஸ் தானே அவர் சொன்னார். அதுக்கப்புறம் முடிஞ்சது. 2 பேரும் காரில் ஃபைட் முடிஞ்ச உடனே ஜாலியாக காரில் போனோம். காரில் போயிட்டு அவர் பேசிகிட்டே போனாங்க. அவர் கோவப்பட்டது நியாயம் தானேன்னு கேட்டார். நியாயம் தானே, நீங்கள் சத்தம் போட நியாயம் இல்லை. இப்படி போனதான் என்னுடைய சுவாரஸ்யமான ஒரு துவக்கம். சரத்குமார் இதெல்லாம் சொல்லும் போதே நீங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஆமா. எப்படி ரமேஷ் கண்ணா உங்களை டைரக்ஷன் சைட்ல பார்த்தாரோ, இவர் கேமரா முன்னாடி நிறைய பார்த்திருக்காரு அப்படிங்கிறது. ஆமா, நாங்க இது வரைக்கும் 10 படம் ஒர்க் பண்ணிட்டோம் ஒண்ணா. ஓகே, 10 ஃபிலிம்ஸ். 2 பேரும் ஒண்ணா வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். புரியாத போது 2 பேரும் ஒண்ணா. அவர் அப்பதான் பிகினிங் ஆர்டிஸ்ட், ஏதோ வில்லனா பண்ணிட்டு இருந்தாரு. கேரக்டர் ரோல்லாம் அப்போ பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் புரியாத போய் கேரக்டர். அப்புறம் சேரன் பாண்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு வந்தார். ஸோ இப்படி ஒன்றா வளர்ந்தோங்கிறதுனால ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். படப்பிடிப்பில் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் அப்படின்னாலே கொஞ்சம் பல பேருக்கு புதுசாக அவர் கூட நடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு பயம் வரும். பயம்ல ஒரு நெருடல் இருக்கும். ஐயோ ரொம்ப கத்துவாராம, கண்டுபிடி திட்டுவாராம. உண்மைதான், நல்லா திட்டுவார். நல்ல செந்தமிழில் சிறப்பாக திட்டக்கூடிய ஒரு திறமை படைத்த ஒரு இயக்குனர்னா அது ரவிக்குமார் சார் தான். இந்த செந்தமிழ் எப்படி பேசுவார் நீங்கள் வேணால் அவரை படப்பிடிப்பு தளத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு படையப்பா ஷூட்டிங் நடக்கும்போது செவாலியர், மறைந்த சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி தான் சொல்லணும். ஏன்னா அவர் அந்த படத்தில் ஷூட்டிங் வந்திருந்தாராம். அவருக்கு அறிமுகம் பெருசாக இல்லை. ரவிக்குமார் நல்ல டைரக்டர் அப்படின்னு நினச்சி அவரும் நடிக்க ஒத்துக்கிட்டார். ரஜினி சார் சொல்லியிருக்காங்க. அந்த சீனில் ஒரு உயரம் கிட்டத்தட்ட 150 படியிலேருந்து கீழே இறங்கி வர ஷாட்டாக. அவர் சொல்லியிருந்தாராம், எப்போ நான் கட் சொன்னதான் நீங்கள் கட் பண்ணோம், நான் அவ்வளோ தூரம் மேலே ஏறி போக சொல்கிறேன் சிவாஜி சாரை, திரும்பி இறங்கி வரும்போது நான் கட் சொன்னால் தான் கட் பண்ணணும்னு சொல்லி ஷாட் வச்சுருக்காரு. அதான் ஃபஸ்ட்டு ஷாட் அவருக்கு, சிவாஜி சாருக்கு. திடீர்னு பார்த்தா கேமராமேன் பாதி தூரம் நடந்து வரும்போது கட் அப்படின்னு இருக்கு. உடனே பிடிச்சி சத்தம் போட்டு ஏன் கட் பண்ணேன், யாரை கேட்டு கட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இல்லை சார் அங்கே ஒரு அந்த பிராமின் கேட்டப்பில் இருக்கவங்களாம் கொஞ்சம் குறுக்க ஓடிட்டாங்க சார் அதான்னு சொன்னேன். யாரா அதுன்னு சொல்லிட்டு நேராக போய் எட்டி மிதிச்சிருக்காரு. என்ன பண்ணீங்க அப்படி ஆச்சா, இந்த மாதிரி திருப்பி அவர் நான் பெரியவர் மேலே போய் ஏற்ற முடியுமா, திருப்பி நான் சிவாஜி சார் மேலே போய் ஏற்றி நிற்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு.
என்ன பண்ணி திருப்பி இந்த ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சார் அப்படின்னாராம். பார்த்தா சிவாஜி சார் மேலே ஏறி போயிட்டாரா. பிரேக்கில் சொன்னாராம், இது ஒரு டைரக்டராக பொறிக்காடா அப்படின்னு கேட்டாராம். அதனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நண்பராக நல்லா பழகி அவருடைய திறமையை வந்து பாராட்டியிருக்கார் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனால் ரவிக்குமார் வந்து பார்க்குறது கோபக்காரர் தான், நல்ல குணமுடையவர். கோபம் எங்கே இருக்கோ குணமும் அங்கே தான் இருக்கும். வணக்கம். ஸோ டைரக்டரா ரவுடியான்னு ஆனா நான் கேட்டாங்க. உண்மையாவே அந்த ஐயர் வேஷம் போட்டவங்களை அடிச்சது வந்து அவங்கெல்லாம் வந்து ஐயருங்க இல்ல, நம்ம ஜூனியர் கம்பெனி ஆர்டிஸ்ட் இல்ல, அவங்க ஐயர் கெட்டப்ல இருக்காங்க. ஆனா அதே சிவாஜி சார் வந்து வேற ஒரு சீன்ல வந்து ஐயோ நல்ல டைரக்டர் மட்டும் இல்லையா, அவன் நல்ல நடிகன் கூட அப்படின்னாரு. So, சிவாஜி கையில வாங்கியிருக்கீங்க. சிவாஜி கணேசன் சார் வந்து என்ன அப்படி சொல்லியிருக்காருன்னு ரஜினி சார் சொல்லி பெருமைப்பட்டாரு. So, அதுதான் எனக்கு அவார்டு. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் வந்து பர்சனலா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்க போறேன். எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கு, அதை சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். அதோட கிளைமேக்ஸை மட்டும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். சரி. நடுவில் ஏதாவது நிறுத்தி அந்த ஸ்கிரீன் பிளே மாத்தி சொல்லணும்னா கூட நீங்க சொல்லலாம். சென்னைக்கு பக்கத்துல ஒரு 100 கிலோமீட்டர்ல ஒரு கிராமம். அந்த கிராமத்து பேரு வங்கனூர்னு நினைக்கிறேன். அங்க வந்து வெள்ளைக்கார பாட்டி ஒருத்தங்க, அவங்களுடைய மகள் ருக்மணி அப்படிங்கிறவங்க 14 வயசுலயே ஒரு சென்னையில இருந்து ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மோட்டார் வண்டியில ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கையெல்லாம் கம்ப்ளீட்டா மாறி போயிடுது. எப்படின்னா அந்த வங்கனூருக்கு முதல் தடவையா ரோடு போட்டது, கார் வந்தது, எல்லாமே இந்த சென்னையில இருந்த மணி அவர்னால. அவர் என்ன பண்ணாரு, தன்னோட பேரையே தன்னுடைய வைஃப் பேருக்குள்ள ருக்மணி அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. அமைஞ்சது. அவங்களுக்கு பிறந்த 5 குழந்தைகள். அந்த ஒருத்தரும் ஒரு படிப்பு படிச்சாங்க. கடைசி இருக்கிற சிஸ்டர் வந்து கனடா அமெரிக்கால எல்லாம் இருந்தாங்க. ஒருத்தர் மற்ற 2 பிரதர்ஸும் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் அதெல்லாம் பண்ணாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வித்தியாசமா ஒரு கலைஞன் ஆகணும் அப்படின்னு நினைச்ச உடனே, நடுவில் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இல்ல, என்னோட ஸ்டோரி சொல்ல ஏதாவது அந்த ஸ்கிரீன் பிளே வித்தியாசமா ஏதாவது. ஸோ இந்த நடுவில் பிறந்த இந்த மகனுக்கு வந்து கலையில ஒரு ஆர்வம் இருந்தது. அது வந்து ஃபேமிலியில கொஞ்சம் எல்லாரும் அப்ரூவ் பண்ணல, என்ன இவன் இப்படி போறான் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. அப்படியே அவனுக்கு வந்து 28 வயசாச்சு. 28 வயசாகியும் அப்பா சொல்லிட்டாரு, நீ வேலை செய்யறியோ இல்லையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டானோன்னு. ஸோ வேலை செய்யறதுல வேற மாதிரி அவர் முடிவெடுத்ததுனால கல்யாணத்துல அப்பாவோட சம்மதத்தோட பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பொண்ணு கொடுக்க யாருமே தயாரா இல்லை. ஏன்னா சினிமாக்காரர் வீடே கொடுக்க மாட்டாங்க. கடைசியில திருவண்ணாமலையில இருந்து ஒரு பெண் வந்தது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சினிமால அவருக்கு பேர் வந்தது. அப்பதான் அந்த அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமே. முத்துங்கிற படத்தை பார்க்கும்போது தான் அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு எல்லாமே இருந்தது. அவரோட வாழ்க்கையில கடைசி 3 வருஷம் கூட இத்தனை 5 பேர் இருக்கும்போது கூட அவர் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நடுவில் இருக்கிற ஒரு மகனோட தான் இருந்தார். அவருடைய இழப்பை வந்து இந்த மகனால நிறைய தாங்கிக்கவே முடியல. சினிமாவில் எவ்வளவோ கிளைமேக்ஸஸ், எவ்வளவோ விஷயங்களை தாங்கிட்டவர் வந்து அவருடைய மறைவை வந்து தாங்கிக்கவே முடியல. இப்போ இந்த குடும்பத்துக்கு வந்து ஆலமரமா இருக்கிறது இவரும் தான், மற்றவங்களும் தான், எல்லாரும் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கிளைமேக்ஸ் எப்பவுமே எதிர்பார்க்காததா இருக்கணும். சுபமா சந்தோஷமான ஒரு கிளைமேக்ஸ் வேணும்னா அதுதான் என் படத்துல இருக்கும். ஈஸ்வரன் யாரு வர போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாமா? பயங்கர ஆச்சரியங்கள்லாம் உங்களுடைய எல்லாமான உங்க அம்மாவை இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஜெயா டிவிக்கும் மீடியா ஒன்றுக்கும் நான் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து பல வருஷங்களாக நான் பார்க்காத இருந்தவங்க தான் மிஸ்டர் சுத்திவேலு, மோகன் சார், மற்ற சில பேர் பார்த்துரு. சித்ரா மேடம்லாம் வந்து 8 வருஷம் மேலே ஆச்சு நான் பார்த்து. இவங்களெல்லாம் பார்த்து எல்லாமே முதல் தடவையாக வந்து ஒரு கேமராவுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மாவை கொண்டு வந்தவொடனே என்னால் கொஞ்சம் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா என்னை வந்து தூரத்துலேருந்தே ரசித்தவங்க அவங்கள வந்து நேராக கொண்டாந்தவொடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அதுக்கு நான் வந்து பிரபாக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்க 2 பேரும் செஞ்ச கான்ஸ்பிரசி தான் இது. ஸோ தேங்க்ஸ் ஜெயா டிவி. இதுக்கு வந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. முக்கியமா உங்களுக்கு என்னுடைய நன்றி. உங்களுடைய ஆட்டோகிராஃப் எங்களுக்கு வேணும், அதை எழுதி கொடுக்கணும் நீங்க.